நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 8ல டேட் ஃபங்க்ஷன்ஸ் சிலது இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் டேட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னும் ரிமைனிங் எத்தனை நாள் இருக்குது, எத்தனை மந்த் இருக்குதுன்னு பார்க்குறக்கு, எவ்வளோ நாள் நம்ம கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்க்குறக்கும் சரி, இல்லை மார்க்கெட்டிங்கில் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த டேட் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு எத்தனை டேஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்காகவும் சரி, ஃபினான்ஸில் வந்து டியூஸை கால்குலேட் பண்ணுறதுக்குமே இந்த டேட் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு ஹெச்ஆர் ஆஸ்பெக்டில் மட்டும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த சேம் ஃபார்முலா யூ கேன் அப்ளை ஃபார் அதர் டொமைன்ஸ் ஆல்சோ. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்து, ஒரு எம்ப்ளாயியுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஜாயினிங் டேட்டு கொடுத்துருக்குறேன். ரிட்டையர்மெண்ட் டேட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக ஒரு 60 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத வச்சு இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, டேட்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இது வந்து என்னென்னா எடிட் டேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஆஃப்டர் பர்டிகுலர் மந்த்து என்ன டேட் வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ரிட்டையர்மெண்ட் டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு டேட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த், ஏன்னா டேட் ஆஃப் பர்த்லேருந்து 60 இயர்ஸ். ஸோ 60 இயர்ஸுங்கிறது 60 × 12ன்னு போட்டிங்கன்னா அந்த மந்த்து உங்களுக்கு கால்குலேட் ஆகிக்கும். ஸோ பிஃபோர் 60 × 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவருடைய டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்துடுங்க. சில நேரங்களில் இங்கே டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வராமல் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது கண்ட்ரோல் 1 கொடுத்துட்டு அது ஃபார்மேட் செல்லில் போய் இங்கே நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா வராது, இது மாதிரி தப்பாக காட்டும். ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே டேட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆவார், அவருக்கு 60 இயர்ஸ் என்ன அப்படிங்கிறது. இன்கேஸ் உங்கள் கம்பெனியில் வந்து ரிட்டையர்மெண்ட் டேட்டு 58 இயர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு 60க்கு பதிலாக 58ன்னு போட்டுக்குங்க, அவ்வளோதான். அடுத்தது டேஸ் ரிமைனிங், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா இங்கே வந்து சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான், ஈக்குவல் டு D4 அப்படிங்கிறது நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு மைனஸ் டுடேங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான், ஒரு ஃபார்முலா தான். ஸோ டுடே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இன்றைக்கி டேட்டிலேருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ நான் டேஸ் மட்டும் தெரிஞ்சு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இன்னும் எவ்வளோ இயர் சர்வீஸ் இருக்குது, எத்தனை மந்த் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து DATEDIF அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இங்கே வந்து நான் வந்து இயர் தெரியணுங்கிறதுக்காக இங்கே நீங்கள் அப்பாஸ்டர் டபுள் இன்வெர்டட் கோட்டுக்குள்ளே ஒய் அப்படின்னு போட்டிங்கன்னா அது இயர்ஸ் டினோட் பண்ணுது. இன்கேஸ் நீங்கள் வந்து YM அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது மந்த்து வரும். ஸோ நமக்கு இயர் அண்ட் மந்த்து வேணும் அப்படிங்கிறனால நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து அந்த அண்டு சிம்பிளை யூஸ் பண்ணி. ஸோ DATEDIF ஓப்பன் ப்ராக்கெட் டுடேலேருந்து D4ல் ரிட்டையர்மெண்ட் டேட்டு இன்வெர்டட் கோட்டுக்குள்ளே ஒய் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. எனக்கு இந்த இடத்துல நம்பர்ஸ் மட்டும் தான் வரும், அதோடு சேர்த்து நீங்கள் இயர்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் வேணுங்கிறனால அண்டு இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் மறக்காமல் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடணும். நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், அது இயர்ஸும் அந்த நம்பர்ஸும் சேர்ந்து பாருங்கள் இது மாதிரி ஸ்பேஸே இல்லாமல் வரும். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு அது கரெக்டாக இருக்காதுங்கிறனால இங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு இன்வெர்டட் கோட் கொடுக்கும்போது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க. இது கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ரிமைனிங் 23 இயர்ஸ் 4 months இருக்குது ஃபார் திஸ் பர்டிகுலர் எம்ப்ளாயி அப்படின்னு வந்துடும். எவ்வளோ மந்த் அண்ட் இயர் ஆஃப் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணலேருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேம் அந்த DATEDIF ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்கள். பட் இங்கே வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டுடேலேருந்து ரிட்டையர்மெண்ட் டேட்டு போயிருக்கிறோம். இன்ஸ்ட் ஆஃப் தட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜாயினிங் டேட்டிலேருந்து டுடே டேட்டுக்கு வரணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு DATEDIF ஓப்பன் ப்ராக்கெட், இங்கே ஜாயினிங் டேட்டுங்கிறது நான் C4ல் இருக்குது. ஸோ C4 டுடே ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்வெர்டட் கோட்டுக்குள்ளே எனக்கு இயர் வேணும், இயர் கொடுத்துட்றீங்க. அண்ட் இதில் இயர்ஸ் அப்படின்னு எனக்கு லெட்டர்ஸில் வேணும், டெக்ஸ்ட்டில் வேணுங்கிறனால இன்வெர்டட் கோட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இயர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். தென் அண்ட் எகெயின் இதே சேம் ஃபார்முலாவை மந்த்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ DATEDIF ஓப்பன் ப்ராக்கெட் ஜாயினிங் டேட்டு டுடே ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்வெர்டட் கோட்டுக்குள்ளே YMன்னு கொடுத்தீங்கன்னா இட் டினோட்ஸ் மந்த்து. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இதோடு சேர்த்து எனக்கு அண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. சாரி, க்ளோஸ் பண்ணாமல் விட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு
அண்ட் இன்வெர்டட் கோட்டுக்குள்ளே மந்த்துன்னு அடிச்சிருங்க. மந்த்ஸு அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியில் மந்த்ஸ் கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 years 6 month வந்துடும். ஸோ இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை ஷிஃப்ட் டவுன் கீ அழுத்திட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா the சேம் ஃபார்முலா அப்ளை ஃபார் அதர் எம்ப்ளாயிஸ் டு. ஸோ இது மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ரிட்டையர்மெண்ட் டேட்டு, எவ்வளோ நாள் என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ நாள் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவெலாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட இன்னொரு நண்பர் வந்து ஒரு டவுட்டு கேட்டிருந்தார், எனக்கு 1 2 3 எப்படி ட்ராக் பண்ணால் வர மாதிரி எனக்கு டேட்டு வந்து இப்படி ட்ராக் பண்ணால் வரணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். ஸோ அது ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் இன்றைக்கி டேட் போடணுன்னா ஈக்குவல் டு டுடேன்னு போட்டிங்கன்னா இன்றைக்கி டேட் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ட்ராக் பண்ணணுன்னா நார்மலாக இப்படி பிடிச்சி ட்ராக் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் இது பண்ணாலுமே சேம் தான் அப்ளை ஆகும். இது மாதிரி சொல்லல, ஃபஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு செகண்ட் இதில் வச்சுட்டு ஈக்குவல் டு பிஃபோர் இருக்கக்கூடிய செல்லை சூஸ் பண்ணி +1 போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் போகிறீங்கனாலும் கூட நீங்கள் கண்ட்ரோல் எதுவுமே ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக ஆகஸ்ட் மந்த்து 31st வரைக்கும் டேட்டை டிடெக்ட் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங் வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், டேட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். சார் இல்லை எனக்கு வந்து பர்டிகுலர் டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார், இன்றைக்கி டேட்லேருந்து வேணாம் அப்படின்னா ஈக்குவல் டு டேட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, கொடுத்துட்டு ப்ராக்கெட் எந்த இயரு 2026 மந்த் எத்தனாவது மந்த்து 8th மந்த்து ஃபஸ்ட்டு டேட்லேருந்து வேணும்னா 01 கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் தட்டுங்க. அந்த டேட்லேருந்து வந்துடும். தென் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் டு ப்ரீவியஸ் எல்லை சூஸ் பண்ணிவிட்டு +1 கொடுத்துக்குங்க. தென் இதை இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் ஃபுல்லாக வரிசையாக வந்துடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.